மண்டலம் 48 நாள் ஒரு மண்டலங்கள் 48 நாளையிலே அந்த 8 கலசத்திலே யார் யாரெல்லாம் அந்த அவதாரம் செய்ய போறா சொல்லும் தெய்வம் அம்மா மரம்பரிய முத்தாரம்மா அவ வாக்கு சொன்ன தப்பாது மரம் கொடுத்தா பொய்யாது நம்பி வந்த மக்களுக்கு நல்வாக்கு சொல்லுவாளா தேடி வந்த பேர்களுக்கு முத்தாரம்மா திருவாக்கு சொல்லுவாளா தேடி வந்த மக்களுக்கு மக்களுக்கு போதும்
வேப்பிலையே கையில் எடுப்பா அவ வேண்டிய வரம் கொடுப்பா என் கப்பரையே கையில் எடுப்பா கண்டவர்க்கு வரம் கொடுப்பா உடுக்கையே கையில் எடுப்பா என் உண்மை கூறி என் சொல்லிடுவா என் தாயான என் முத்தாரம்மா சூரயுதம் கையில் எடுப்பா சொல்லி நல்ல வரம் கொடுப்பா அவ அம்பிகையா முத்தாரம்மா நாகலோக பட்டணத்தில் நாகராஜனுக்கும் நாகக்கண்ணி பெண்கொடியாளுக்கும் அமிர்தம் என்னும் 8 கலசத்தில் அக்கா தங்கையர்கள் 8 பேர்களும் அவதாரம் செய்ய பார்த்தாள் பார்வதா தேவி. பகவான் சிவனுக்கு தெரியாமல் இவள் 8 பேரையும் வளர்க்க வேண்டும் என்று. ஏனென்றா இவ இருக்கும் அழக பார்த்தா ஆண்டவ எங்க நம்மள மறந்துருவாரோ அப்படின்னு பெண் புத்தியை மாத்த முடியுமா? பார்வதிக்கு பகவான் எங்க நம்மள மறந்துருவாரோன்னு பயந்து போய் இவ 8 பேரையும் எடுத்து சந்தனமாம் சோலையில் சந்தன மகாமணிவரிடத்தில் ஒப்படைத்தார். 16 வயது வரைக்கும் அம்மா பக்குவமாக வளர்ந்தார். 16 வயதிலே பக்குவதி பெண்ணாக அக்கா தங்கையர்கள் 8 பேரும் மாரியம்மா, காளியம்மா, முத்தாரம்மா, முப்பிடாதி, காந்தாரி, கனகதுர்க்கை, அக்கினி மாறி, அழகுமாரி, அழகுடைய முத்துமாரி. அம்மாளுக்கு 1008 பேர் இருக்கு. எப்படி வேணாலும் கூப்பிடலாம். அப்ப இவ 8 பேரும் 16 வயதிலே பக்குவதி பெண்ணாகி விட்டோம். அம்மா அப்பா நமக்கு அருகாமையில வேணும் என்று சொல்லி சிவனை எண்ணி அக்கினி யாகத்தை வளர்க்க ஆரம்பித்தார். பார்வதி இறைவனுக்கு யாகம் பொறுக்க முடியாம இருக்க ஆண்டவனை காப்பாத்த பார்வதி அக்கினியில இறங்கிட்டார். பார்வதி இல்லாத உலகத்துல நம்ம இருக்க கூடாது, அக்கா குதித்து விட்டாள் என்று இவ 8 பேர் அக்கினி யாகத்துல இறங்கினார். அப்ப சிவபெருமான் பார்த்தார், மகுட சங்காரம் முடிக்கணுமான இந்த முத்தாரம்மா நமக்கு கண்டிப்பா வேணும் அப்படின்னு மறுஉயிர் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி அவர் தீர்த்தம் கொண்டு தெளிப்பாரா, திருபிரம்பா தட்டுவாரா, தூங்கி முழித்ததை போல் சுந்தரமா எழுந்து வாரா, சந்தனமா சோலையில தாயான முத்தாரம்மா 2வது உயிர்கள் வாங்கி முப்புறத்து கோட்டையில 50 வருட காலம் கோட்டை கட்டி கொலுவிருந்தார். 51 வருடத்தில ஆணவ உண்டாகி அம்மா கோட்டை தீப்பிடிக்க அங்கு ஒரு உயிர்கள் வாங்கி 3வது உயிர்கள் வாங்கி தாயான முத்தாரம்மா மச்சரிசி வனமதியில சாகாத மகுடனைத்தான் சங்காரம் முடிப்பாள மகுடனைத்தான் வரை முடித்து கைலாச மலையடியில கடவுளோட இடமதியில 21 முத்து வரம் பச்சை முத்து வரங்கள் வாங்கி பரிசோதிக்க வேணும் என்று அத பகவானுக்கு போடுவாளா தாயான முத்தாரம்மா முத்தள்ளி வீசி அங்கே முக்கண்ணன நோகடித்து முத்து போட்டு முத்திரங்கி முக்கண்ணை இடம் மதியில ஆக்கு வர அழைக்கு வர 1008 வரம் கொல்லும் மரம் வெல்லும் மரம் ஓடி வரங்கள் வாங்கி வண்டிக்கார வைரவர அழைத்து கொண்டு கைலாச மலை கடந்து கனக சங்கிலி பருவதம்மா நெருப்பாறு வைப்பாரா நேரைகள்லாம் ஒரு சுரையா சீர்காழி சிதம்பரமோ தென்மேற்கு அண்ணாமலை மாயவர கும்பகோணம் திருக்கடையூர் பாதையாக குச்சாலம் தன்னடியில அருவிக்கர நீராடு குச்சால நாதரையோ புலல்வாய்மொழி அம்மாளையோ கண்டு மெல்ல தான் வணங்கி குச்சாலம் தன்னை விட்டு தென்காசி தன்னடியில ராஜ கோபுரத்தில் விசாலாட்சி உலகம்மா காசி விஸ்வநாத
கண்டு மெல்ல தான் வணங்கி அங்கிருந்து பயணமாகி சங்கரன் கோவில் தன்னதியில தெப்பத்தில நீராடி தீர்த்தமாடி மாத்துடுத்தி சங்கரனை இனார அவன கோமதிய தான் வணங்கி அங்கிருந்து பயணமாகி சங்கரன் கோவில் தன்னை விட்டு திருவில்லிபுத்தூர் பாதையாக ஆண்டாள தான் வணங்கி அங்கிருந்து பயணமாகி திருமங்கலம் வழியாக மதுரை தன்னதியில மீனாட்சிய தான் வணங்கி சொக்கரையும் தான் வணங்கி அங்கிருந்து பயணமாகி எங்க எங்க போவோம் என்று தாயான முத்தாரம்மா மதுரை தலை கடந்து திருச்சி பாதை கூடி அங்கிருந்து பயணமாகி எங்க எங்க போவோம் என்று மேல்மருவத்தூர் பாதையாக மேல்மருவத்தூர் தன்னதியில ஆதிபரா சக்தியத்தா கண்டு மெல்ல தான் வணங்கி சென்னை மாநகரத்தில பரங்கி மலை பக்கத்தில பரங்கி மலை பக்கத்தில ஆதம்பாக்க உறவில அம்மா கொலுவிருக்க வேணும் என்று என் தாயான முத்தாரம்மா அவன் எத்தனையோ ஊர் இருக்க அத்தனையும் தான் கடந்து தாராள முத்தாரம்மா இந்த ஆதம்பாக்க ஊருக்குள்ள இளைய மதம் வாங்கி எல்லாம் ஆண்டுக்கு ஒரு முறையும் கொடை போட்டு கொடுப்பாரா அவன் நம்பி வந்த மக்களுக்கு அவன் நல்வாக்கு சொல்லுவாளா என் தாயாகப்பட்ட முத்தாரம்மா இந்த சென்னை மாநகரத்திலே பரங்கி மலை பக்கத்திலே இந்த ஆதம்பாக்கம்மா ஊருக்கு மத்தியில் எத்தனையோ ஊர் இருக்க அத்தனையும் கடந்து இந்த நான் நன்னகரத்திலே வந்து ஆதம்பாக்கத்திலே அம்பிகை நிலையத்தை வாங்கி ஆண்டுக்கு ஒரு முறை கொடை போட்டு கொடுக்க நம்பி வந்த மக்களுக்கு நல்வாக்கு சொல்லும் தெய்வமாக தேடி வந்த மக்களுக்கெல்லாம் திருவாக்கு சொல்லும் தெய்வமாகவும் சாலை போக்குவரத்து மக்களுக்கு பாதுகாப்பாகவும் அமர்ந்து கொண்டு என் தாயாகப்பட்ட முத்தாரம்மா இந்த சென்னை மாநகரத்திலே வாழக்கூடிய மக்களையும் அம்மானை தேடி வந்து வணங்கி வரக்கூடிய பக்தர்களையும் ஆதம்பாக்கம் வாழும் மக்களை எல்லாம் அம்மா ஒரு பயிராக வளரச் செய்து மக்கள் ஒரு பயிராக என் முத்தாரம்மா ஒரு வேலையாக என்றென்றைக்கும் மக்களை காவல் காத்து வருகின்றார். கடைசியா ஒரு கும்மி பாட்டு பாடி முடிச்சுக்கலாம். தன்ன நன்னே நானே நன்னே தானே நன்னே நானே தன தானே நன்னே நானே தானே தானே நன்னே தானே நன்னே நானே தானே நன்னே நானே தானே நன்னே நானே தானே நன்னே தானே நன்னே நானே அப்பனுக்கு முன் பிறந்த ஆனை முகத்தோனே ஐயா அப்பனுக்கு முன் பிறந்த ஆனை முகத்தோனே உன்னை அடிபணிந்த நானே அந்த அருமை மாறி கதை படிக்க அருள் புரி சிவானே கண்டனுக்கு முன் பிறந்த கணபதியவாரோ ஐயா கண்டனுக்கு முன் பிறந்த கணபதியவாரோ கொஞ்சம் கண்டிரண்டு பாரோ அந்த கருணை மாறி கதை படிக்க கவிகள் அள்ளி தாரும். தானே
அதாவது ஒரு ஆலயத்திலே கும்மி படித்தா கோடி நன்மைன்னு சொல்லுவாங்க. நல்லா அடிக்கிறாங்க. தாயா அம்மா வரா சப்பரத்து மேல, அவ அம்மா வரா சப்பரத்து மேல, அழகு சந்திரன போல அவ அங்கத்திலே ஆத்தா அங்கத்திலே மின்னுட்டு பார் ஆரணி பட்டு சேல.
அவன் 3000 பொன் பேருமா மூக்குத்திகள் சிவப்பு ஆத்த முகம் ஒரு அமைப்பு அவன் முகமகுட ஆத்த முகமகுட கிரீடம் மட்டும் 3 லட்சம் மதிப்பு அவன் சேவகல்ல மூக்குத்தியோ போதும் என்ன மாறி அவன் சிவப்பு கல்ல மூக்குத்தியோ போதும் என்ன மாறி அவன் இருக்கன் குடிக்காரி அவன் எங்கே முத்தாரம்மா அவன் செந்தூருக்க கல்பதித்து வேணும்னா தாயே அவ தெருவழியே ஆத்தா தெருவழியே வாராளம்மா ஓடுங்க மணி கொலவே அவ முத்து முத்து மலப்பாரி பாக்குறாள மாறி அவ முத்து முத்து மலப்பாரி பாக்குறாள மாறி அவ எங்கே முத்தாரம்மா அவ முகமலர்ந்து ஆத்தா முகமலர்ந்து சிரிக்கிறாள ஓடுங்க மணி கொலவே குடிக்காரி அவ எங்கே முத்தாரம்மா அவ அண்டா நிறைய வேணும்னு ஆடுறாள அவ வண்ண கொட்டா துள்ளு மாவு திங்கிறாள மாறி அவ வண்ண கொட்டா துள்ளு மாவு திங்கிறாள மாறி அவ இருக்கன் குடிக்காரி அவ எங்கே முத்தாரம்மா அவ அள்ளி உன்ன அத அள்ளி உன்னை காணாதுன்னு ஆடுறாள தாயே அவ ஆத்தோரம் குடிசங்கட்டி தங்கி இருப்பா மாறி அவ ஆத்தோரம் குடிசங்கட்டி தங்கி இருப்பா மாறி அவ அடங்கருவகாரி அவ ஆனந்தமா இன்னைக்கு ஆனந்தமா வாராளம்மா ஓடுங்க மணி கொலவே இதுவரைக்கும் எங்களுக்கு இந்த மேடையிலே பாடுவதற்கு வாய்ப்பளித்த இந்த நிர்வாகத்தார் அனைவர்களுக்கும் அதோடு மட்டுமல்லாமல் எங்களுக்கு ஒலி அமைத்து தந்த உரிமையாளர் அன்னார் அவர்களுக்கும் அமர்ந்த ஆபரேட் செய்த ஆபரேட்டர் அன்னார் அவர்களுக்கும் இவ்விடத்திலே வீடியோ பதிவு செய்தவர்களுக்கும் எங்களுக்கு இதுவரைக்கும் நேரம் அளித்து மக்களுக்காக காவல் செய்திருக்கக்கூடிய காவல்துறை அதிகாரி அவர்களுக்கும் இங்கு அமர்ந்திருந்த 10 கோடி பெருமக்கள் அனைவர்களுக்கும் எங்கள் வில்லிசையின் சார்பாகவே நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.
ஆதம்பாக்கம் வியாபாரிகள் சங்கம் இசைமன்றத்தின் சார்பாக மார்கழி பெருவிழாவிற்கு 5 மணி நேரம் உட்கார்ந்து ஓவியம் யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். மாதவியின் வில்லிசையை ரசித்த அனைவருக்கும் நன்றி. இப்பொழுது வில்லிசை கலைஞர்களை கௌரவிக்கும் நேரம். இவ்வளவு நேரம் கிட்டத்தட்ட 3.5 மணி நேரம், அவர்களுக்கு இந்த நேரம் பத்தாது. விடிய 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 4-5 மணி வரைக்கும் விடிகாலையிலே பண்ணக்கூடிய அவர்கள் நமக்கு இந்த ஒரு மார்கழி பெருவிழா ஆதம்பாக்கம் வியாபாரிகள் சங்கம் மற்றும் ஆதம்பாக்கம் இசைமன்றம் கல்ச்சரல் ட்ரஸ்டின் 7ஆம் ஆண்டில் முதல் நாளில் வெகு சிறப்பாக நடந்தேறியது. நமது தென்காசி அச்சம்குன்றம் அரசி இளம் புயல் செல்வி மாதவி குழுவினர்களின் வில்லுப்பாட்டு அனைவரும் ஏற்கனவே எழுந்து நின்றீர்கள். மீண்டும் ஒரு பலத்த கரகோஷத்தை நாம் தெரிவித்து விடுவோம் விழாக்குழு சார்பாக. அவர்களை ஓவியம் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்படியே அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.